வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று ஒரு புதிய அமர்வுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வில் மனித கண் மற்றும் வண்ணமயமான உலகம் என்ற பாடத்திலிருந்து மனித கண்களின் அமைப்பு, அவற்றின் குறைபாடுகள் மற்றும் திருத்தங்கள் பற்றிய சில தகவல்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்: மனித கண்ணின் அமைப்பு, புறக்குவிப்படுதிறன், கிட்ட பார்வை, தூர பார்வை, மூப்பு பார்வை. முக்கிய வார்த்தைகள்: மனித கண்ணின் அமைப்பு. புறக்குவிப்படுதிறன், அதாவது குவிய நீளத்தை சரிசெய்ய ஒரு கண்ணின் திறன். குறைபாடுகள்: கிட்ட பார்வை, அதாவது அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் தொலைதூர பொருட்களை பார்க்க முடியாது. தூர பார்வை, அதாவது தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. மூப்பு பார்வை, அதாவது வயதானவுடன் கண்களின் பார்க்கும் திறன் குறைகிறது. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். முந்தைய பாடப்பகுதியில் வில்லைகள் மூலம் ஒளியின் ஒளிவிலகல், இயற்கை, நிலை மற்றும் பொருள்களின் பல்வேறு தூரங்களுக்கு வில்லைகள் மூலம் உருவான உருவங்களின் ஒப்பீடு அளவு ஆகியவற்றை படித்திருந்தீர்கள். இந்த கருத்துகள் மனித கண்களை பற்றிய ஆய்வில் நமக்கு உதவுகின்றன, ஏனெனில் மனித கண் ஒளியை பயன்படுத்துகிறது மற்றும் நம்மை சுற்றியுள்ள பொருட்களை பார்க்க உதவுகிறது, மற்றும் அதன் கட்டமைப்பில் ஒரு வில்லை உள்ளது. மனித கண் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் உணர்வு திறன் உணர்வு உறுப்புகளில் ஒன்றாகும். அற்புதமான உலகத்தையும் நம்மை சுற்றியுள்ள வண்ணங்களையும் பார்க்க இது உதவுகிறது. மனிதனின் கண் ஒரு கேமரா போன்றது. அதன் வில்லை அமைப்பு விழித்திரை எனப்படும் ஒளி உணர்வு திறன் திரையில் ஒரு படத்தை உருவாக்குகிறது. கண் பார்வை தோராயமாக 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவில் உள்ளது. கண் இமையின் முன்பகுதி மிகவும் கூர்மையாக வளைந்திருக்கும் மற்றும் கருவிழி படலம் எனப்படும் ஒரு வெளிப்படையான பாதுகாப்பு படலத்தால் மூடப்பட்டிருக்கும். கருவிழி படலம் எனப்படும் மெல்லிய சவ்வு வழியாக ஒளி கண்ணுக்குள் நுழைகிறது. கருவிழி படலத்திற்கு பின்னால் நீர்மயவுடநீர் எனப்படும் திரவத்தால் நிரப்பப்பட்ட இடம் உள்ளது மற்றும் இதற்கு பின்னால் ஒரு படிக வில்லை உள்ளது. இது பட உருவாக்கத்திற்கு காரணமாகும். நீர்மயவுட நீருக்கும் வில்லைக்கும் இடையில் நம்மிடம் கருவிழி எனப்படும் தசை உதரவிதானம் உள்ளது. அதில் கண்மணி எனப்படும் சிறிய துளை உள்ளது. கருவிழி என்பது ஒரு கண்ணில் நாம் காணும் வண்ணப்பகுதி மற்றும்
கண்மணி கருப்பாக தோன்றும். கண்மணி மூலம் கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்த கருவிழி உதவுகிறது. குறைந்த ஒளி நிலைகளில் கருவிழியானது கண்மணியை விரிவடைய செய்கிறது. இதனால் அதிக வெளிச்சம் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. மேலும் பிரகாசமான ஒளி நிலைகளில் அது கண்மணியை சுருங்க செய்து அதிகப்படியான வெளிச்சம் கண்ணுக்குள் செல்வதை தடுக்கிறது. வில்லை நடுவில் கடினமாகவும் படிப்படியாக வெளிப்புற விளிம்பை நோக்கி மென்மையாகவும் மாறும். கண்ணுக்குள் நுழையும் ஒளி விழித்திரையில் ஒரு படத்தை உருவாக்குகிறது. வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 2.5 சென்டிமீட்டர். அதாவது கண்ணுக்கு முன்னால் இருக்கும் பொருளின் எந்த நிலைக்கு படத்தின் தூரம் நிலையானது மற்றும் சுமார் 2.5 சென்டிமீட்டர். வில்லை விழித்திரையில் வெவ்வேறு தூரங்களில் உள்ள பொருட்களை குவிக்க தேவையான குவிய நீளத்தின் நேர்த்தியான சரிசெய்தலை வழங்குகிறது. கண்வில்லை சிலியரி தசைகளுக்கு இடையில் பொருத்தப்பட்டுள்ளது. இது பொருளின் நிலைக்கு ஏற்ப கண்வில்லையின் குவிய நீளத்தை மாற்ற உதவுகிறது. கண்வில்லை விழித்திரையில் உள்ள பொருளின் தலைகீழ் உண்மையான படத்தை உருவாக்குகிறது. விழித்திரை என்பது ஒரு நுட்பமான சவ்வு ஆகும். இது ஏராளமான ஒளி உணர்வு திறன் உயிரணுக்களை கொண்டுள்ளது. ஒளி உணர்வு திறன் உயிரணுக்கள் வெளிச்சத்தில் செயல்படுத்தப்பட்டு மின் சமிஞ்சைகளை உருவாக்குகின்றன. இந்த சமிஞ்சைகள் பார்வை நரம்புகள் வழியாக மூளைக்கு அனுப்பப்படுகின்றன. மூளை இந்த சமிஞ்சைகளை விளக்குகிறது, இறுதியாக தகவலை செயலாக்குகிறது. இதனால் நாம் பெறும் பொருட்களை பார்க்கிறோம். கண்வில்லை ஒரு நார்ச்சத்து ஜெல்லி போன்ற பொருட்களால் ஆனது. சிலியரி தசைகளால் இதன் வளைவை ஓரளவு மாற்றியமைக்க முடியும். கண்வில்லையின் வளைவில் ஏற்படும் மாற்றம் அதன் குவிய நீளத்தை மாற்றும். நாம் தொலைதூர பொருட்களை பார்க்கும்போது சிலியரி தசை தளர்வடைந்து கண்வில்லை மெல்லியதாக மாற்றுகிறது. இது கண்வில்லையின் குவிய நீளத்தை அதிகரிக்கிறது மற்றும் தொலைதூர பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகிறது. மறுபுறம் நாம் கண்ணுக்கு அருகில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது சிலியரி தசைகள் சுருங்கி கண்வில்லை தடிமனாகிறது. இது கண்வில்லையின் குவிய நீளத்தை குறைத்து அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகிறது.
கண் வில்லையின் குவி நீளத்தை சரி செய்யும் திறன் புறக்குவி எனப்படும். இருப்பினும் கண் வில்லையின் குவிய நீளத்தை ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச வரம்பிற்கு கீழே குறைக்க முடியாது. அச்சிடப்பட்ட பக்கத்தை நம் கண்களுக்கு மிக அருகில் வைத்து படிக்க முயற்சித்தால் படம் மங்கலாக இருப்பதை நீங்கள் காணலாம் அல்லது கண்ணில் சிரமத்தை உணரலாம். ஒரு பொருளை சரியாக பார்க்க கண்களிலிருந்து சுமார் 25 சென்டிமீட்டர் தூரம் இருக்க வேண்டும். பொருள்களை திரிபு இல்லாமல் மிக தெளிவாக காணக்கூடிய குறைந்தபட்ச தூரம் தனித்துவமான பார்வையின் குறைந்த தூரம் என்று அழைக்கப்படுகிறது. இது கண்ணின் அருகில் உள்ள புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. சாதாரண பார்வை கொண்ட இளம் வயது வந்தவருக்கு அருகில் உள்ள புள்ளி சுமார் 25 சென்டிமீட்டர். கண்ணால் பொருட்களை தெளிவாக காணக்கூடிய தொலைதூர புள்ளி கண்ணின் தூர புள்ளி எனப்படும். இது ஒரு சாதாரண கண்ணுக்கு எல்லையற்றது. சில நேரங்களில் கண் படிப்படியாக பார்க்கும் திறனை இழக்கலாம். இத்தகைய நிலைமைகளில் நபர் ஒரு பொருளை தெளிவாகவும் சரியாகவும் பார்க்க முடியாது. கண் வில்லையின் புறக்குவி குறைபாடுகளால் பார்வை மங்கலாகிறது. பார்வையில் முக்கியமாக 3 பொதுவான குறைபாடுகள் உள்ளன: கிட்ட பார்வை, தூர பார்வை, மூப்பு பார்வை. கிட்ட பார்வை என்பது மயோபியா என்று அழைக்கப்படுகிறது. கிட்ட பார்வை கொண்ட ஒரு நபர் அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் தொலைதூர பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. இந்த குறைபாட்டை கொண்ட ஒருவருக்கு முடிவிலியை விட மிக அருகில் இருக்கும் பொருள் ஒரு புள்ளி போல தெரியும். அத்தகைய நபர் சில மீட்டர் தூரம் வரை தெளிவாக பார்க்க முடியும். ஒரு மயோபிக் கண்ணில் தொலைதூர பொருளின் உருவம் விழித்திரைக்கு முன்னால் உருவாகிறது, விழித்திரையில் அல்ல. கண் வில்லையின் அதிகப்படியான வளைவு அல்லது கண் இமை நீளம் காரணமாக இந்த குறைபாடு ஏற்படலாம். தகுந்த சக்தி கொண்ட குழிவான வில்லை பயன்படுத்தி இந்த குறைபாட்டை சரி செய்யலாம்.
தகுந்த சக்தி கொண்ட குழிவு வில்லை படத்தை மீண்டும் விழித்திரையில் கொண்டு வந்து குறைபாடு சரி செய்யப்படும். கிட்ட பார்வை கொண்ட ஒரு நபர் எக்ஸ் தூரம் வரை பார்க்க முடியும். அவர் இந்த தூரத்தை விட தொலைவில் உள்ள அனைத்து பொருட்களையும் பார்க்க விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது முடிவிலி வரை. வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தி தேவையான குழிவான வில்லையின் குவிய நீளம் F ஈடு கழித்தல் X ஆகும். தூர பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா என்று அறியப்படுகிறது. ஹைப்பர்மெட்ரோபியா உள்ள ஒரு நபர் தொலைதூர பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. நபருக்கு அருகிலுள்ள புள்ளியானது சாதாரண அருகாமைப்பு புள்ளியிலிருந்து, அதாவது 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. அத்தகைய நபர் படிக்க வசதியாக படிக்க கண்ணிலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு அப்பால் படிக்கும் பொருளை வைத்திருக்க வேண்டும். ஒரு பொருளின் அருகாமையில் இருந்து வரும் ஒளிக்கதிர்களை விழித்திரைக்கு பின் ஒரு புள்ளியில் கவனம் செலுத்துவதே இதற்கு காரணம். கண் வில்லையின் குவிய நீளம் மிக அதிகமாக இருப்பதால் அல்லது கண் இமை மிகவும் சிறியதாக இருப்பதால் இந்த குறைபாடு ஏற்படுகிறது. பொருத்தமான திறன் கொண்ட குவிந்த வில்லை பயன்படுத்தி இந்த குறைபாட்டை சரி செய்யலாம். குவிவில்லை வில்லைகள் கொண்ட கண் கண்ணாடிகள் விழித்திரையில் படத்தை உருவாக்க தேவையான கூடுதல் கவனம் செலுத்தும் சக்தியை வழங்குகிறது. தூரப்பார்வை கண்ணுள்ள ஒருவர் தொலைவிற்கு அப்பால் உள்ள பொருளை பார்க்க முடியும், அதாவது டி தூரம் வரை. இந்த தூரத்தை விட அனைத்து பொருட்களையும் அவர் நெருக்கமாக பார்க்க விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தி தேவையான குவிவு வில்லையின் குவிய நீளம் F ஈடு சிறிய ஆங்கில எழுத்து D பெரிய ஆங்கில எழுத்து D பார் சிறிய ஆங்கில எழுத்து D கழித்தல் பெரிய ஆங்கில எழுத்து D. மூப்பு பார்வை என்பது பார்வை குறைபாடு ஆகும். இது பொதுவாக வயதானவுடன் கண்ணின் பார்க்கும் திறன் குறைகிறது. பெரும்பாலான மக்களுக்கு அருகிலுள்ள புள்ளி படிப்படியாக விலகி செல்கிறது. சரியான கண் கண்ணாடி இல்லாமல் அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக பார்ப்பது அவர்களுக்கு கடினமாக உள்ளது. சிலியரி தசைகள் படிப்படியாக பலவீனமடைவதால் மற்றும் கண் வில்லையின் நெகிழ்வுத்தன்மை குறைந்தால் இது எழுகிறது. சில நேரங்களில் ஒரு நபர் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை ஆகிய இரண்டிலும் பாதிக்கப்படலாம். அத்தகையவர்களுக்கு பெரும்பாலும் இரு குவிய வில்லைகள் தேவைப்படுகின்றன. ஒரு பொதுவான வகை இரு குவை வில்லைகள் குழிவான மற்றும் குவிவு வில்லைகள் இரண்டையும் கொண்டிருக்கும். மேல் பகுதியில் தொலைதூர பார்வைக்காக பயன்படுத்தப்படும் குழிவான வில்லையும், அதாவது கிட்ட பார்வை சரி செய்வதற்கும், கீழ்ப்பகுதியில்
படிக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் குவிந்த வில்லையும், அதாவது தூர பார்வையை சரி செய்வதற்கு கொண்டுள்ளது. இந்த நாட்களில் கான்டாக்ட் வில்லைகள் அல்லது அறுவை சிகிச்சை தலையீடுகள் மூலம் ஒளிவிலகல் குறைபாடுகளை சரி செய்ய முடியும்.